வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களை. ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மளை மாதிரி ஒரு துணிச்சல்காரர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டதை சொன்னதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் சொன்னார். அதே போல் என்னுடைய அதான் அந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, இந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, அந்த காலத்து தான் ஜோடி அம்பிகா அவர்கள். நாங்கள் நடித்த படமெல்லாம் நல்லா ஓடிச்சோம். இல்லை பேய் வீடு, நாகம், அப்புறம் வீரன் வேலுத்தம்பி எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஏன்னா என்னோட ஹீரோயின் செய்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நடித்த ஒரே ஆளே தான். ஏன்னா இதெல்லாம் திருட்டுராஜாக்கள்லாம் கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். அதே மாதிரி அண்ணன் சிஎம்கே ரெட்டி அவர் எங்களவர். இப்போ சொன்ன பிரச்சனையாயிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிக்கிட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான், அதான் ஓடிட்டுருக்கு. தெலுங்கா தமிழா அது இதுன்னு நிறைய ஓடிட்டுருக்கு நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லையன்றதுக்காக என்னுடைய அன்பு சகோதரர் சிஎம்கே ரெட்டி அவர்களுக்கும், மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் அவர் நான் நினச்சேன் கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது, அது ஒரு கஷ்டம். அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாருங்க. அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி இல்லை ஜெகனை பார்த்து சொல்லிட்டேன் நான். படத்தில் ஒன்று இந்த வயிற்றை கிழித்து வைரமெல்லாம் எடுப்பாங்கடா, என்ன படம்டா அது? அப்போ சொன்னான் ஆயன்னு சொன்னான். நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பார்த்து. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்றைக்கி நல்ல புகழின் உச்சியில் இருக்கிறார். அதெல்லாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் கூப்பிட்ருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு ஒரே ஒரு இளிச்சவாயன் நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான் இருந்தால. எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் எப்பயும் அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார், எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆளாயிட்டானா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எல்லாம் வேணாண்டா, விடு அவனை விடு. அவருடைய ஃபங்க்ஷன் எங்கே மலேசியாவில் கூப்பிட்டாரு, போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துருங்க ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியா பற்றி சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள் தான். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த ஆளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா? அடேங்க அப்பா, எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வயசாக்கிடுது.
அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துடுங்க அவரை. அண்ட் இஸ் எ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம்னு நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரில நாங்கள். ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கு முன்னாடி வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்கார். பட்டு என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால் ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால் சில டைமில் கூப்பிட்ருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்ததே என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க. சைஸுக்கு தான் இப்போ வேணும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோடு கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும்.